ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகல ரகல சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி ஊறுகாய். தக்காளி வந்து மலிவான நேரங்களில் சீசனில் கிடைக்கக்கூடிய நேரத்தில் வந்து நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் வந்து இந்த தக்காளி ஊறுகாய் வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், இன்னும் வந்து சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டான ஊறுகாய் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ஹாப்பியாக சாப்பிட்லாம். தக்காளி ஊறுகாய் செய்யும் போது தக்காளியை நல்லா கழுவி இந்த காம்பு கண்ணை கட் பண்ணி எடுத்துடணும். நம்ம செய்ய போகிற தக்காளி ஊறுகாய்க்கு வந்து தக்காளி வந்து நசுங்கி பேஸ்ட் ஆகணும். அதனால் தக்காளி வெட்டும் போதே இது மாதிரி பொடி பொடியாக வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிறது 1.5 கிலோ தக்காளி, அதுக்கு 75 கிராம் புளி ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாத்திரம் வச்சுக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் கடுகு, அதையும் ட்ரையாக வறுத்துக்கலாம். தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சுக்கலாம். பொடிப்படியாக நறுக்கினா தக்காளியை சேர்த்து வேக வச்சுக்கலாம். கழுகி நறுக்குனது. ஆமாம். இப்போ இதுக்கு எதுவும் தண்ணி எதுவும் ஊற்றணுமா? இல்லை, இந்த தண்ணியிலே வெந்து அப்படியே ட்ரை ஆகி அப்படியே பேஸ்ட்டாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ஓகே. தொடர்ந்து இது மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். இதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி பேஸ்ட்டாக வர வரைக்கும் கிண்டிக்கலாம். இந்த பக்குவத்தில் நம்ம 75 கிராம் புளி ஊற வச்சுருந்தோம், அந்த கரைசலை சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியும் புளியும் நல்லா கொதித்து சுண்டிக்கிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஊறுகாயை தாளிச்சிக்கலாம். பேசிக்காக வந்து ஊறுகாய் ரெடி பண்ணும்போது ஆயில் நிறைய போட்டு செஞ்சோம்னாக்க லாங் டைம் இருக்கும். அதனால் ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க. அதாவது வந்து கடலெண்ணெய், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லது, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கன்னா அதை ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஒரு மாதிரி கட்டி ஆயிரும். அதனால தான் தேங்காய் எண்ணெய் சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. தாளிக்கிறதுக்காக வந்து கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடுகோட வெந்தயம் கொஞ்சம் கம்மி. பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 50 கிராம் பூண்டு பொடியாக நறுக்குனது. காஞ்ச மிளகாய் வந்து ஒவ்வொன்றையும் 2ஆக கிள்ளி போட்டிருக்கேன். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் நம்ம சாதாரண மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள், காரம் கம்மியாக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா, கடுகு வெந்தயம் வறுத்து அரைச்சது, சீக்ரெட் மசாலா. ஆமாம். ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி தொக்கை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஊறுகானாவே உப்பு தான் மெயின். 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு செக் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம், கீழே ஆற வச்சிடலாம். வாவ், அட்டகாசமாக தக்காளி ஊறுகாய் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. தக்காளி ஊறுகாய் ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் குழந்தைகளோட இந்த சம்மர் டயத்தில் பொழுதுபோக்கான இடத்துக்கு போகும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய சாதம், சப்பாத்தி, புளியோதரை, லெமன் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் வந்து இந்த ஊறுகாய் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். தொட்டுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சகல ரகல சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.